விமன் கான்ஸ்டபிள்ஸ்க்கு தாங்கள் செய்யும் காரியத்தோட சீரியஸ்னஸ் தெரியல. அக்யூஸ்டை தொடக்கூட கூடாது. நீங்கள் புரியுதுங்களா? இதோட சீரியஸ்னஸ் தெரியல. ரொம்ப கவனமாக எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இறங்கிக்கிட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐ, ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டரு, இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வண்டி நிற்கிது. இவங்கெல்லாம் வண்டியிலேருந்து இறங்கி சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்கு இவங்க இறங்கிடுறாங்க. இந்த சின்ன பொண்ணுங்க உமன் கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் போகும்போது படப்படப்படன்ட்டு இந்த பிள்ளைங்க என்ன அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இதில் 2 பேர் கையை பிடிச்சி முறுக்கிட்டாங்க. எனக்கு அப்போ தான் ஃப்ராக்சர் ஆகி 3 நாளோ நம்ம தான் ஆகுது. அதனால செட் ஆகிருக்காது இல்லை, அதனால வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு. போகும்போதெல்லாம் என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, நீ சிகரெட் பிடிப்பில் சிகரெட் வேணுமாப்பா, சமாதானப்படுத்துகிறாங்களாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிற, என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், சட்டம் தெரியும்ல. ஒன்றும் நான் அமைதியாக இருந்தேன், நான் ஒன்றும் சொல்ல. இவங்க யாருக்குமே அதோட சீரியஸ்னஸ் தெரியல இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏறின அந்த கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து வண்டியில் ஏறின மொமெண்ட்டிலேருந்து அந்த பிசி ஸ்ரீராமை விட அத்தனை பேரும் பெரிய கேமரா பர்சன்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இப்படி வீடியோ எடுக்குது, அப்படி ஃபோட்டோ எடுக்குது. 8 மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ இது எடுத்தாங்கப்பா. அதில் ஐஃபோன் வச்சுருந்த ஒருத்தவங்க தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கடைசியாக முழுமையாக படப்பிடிப்பு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. நான் கம்பெனி கேட்டுட்டு போயிட்டு இருந்தேன். நல்ல மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு லேடி மேஜிஸ்ட்ரேட்டு. நான் போனோடனே, மேடம் ஐ வாஸ் அட்டாக்ட் இன் தி கஸ்டடி, ஐ எம் சஃபரிங், ஐ எம் அண்டர்கோயிங் சிவியர் பெயின். என்னென்னா யாருக்கிட்டே நேம் பேஜ் இல்லை. ஒரு இந்த மனப்புரட்சி அதிகாரி சொல்லி கொடுத்துருக்குது பாருங்கள், நேம் பேஜெல்லாம் கைட்டு கண்டுபிடிக்க முடியாது என்று போய் சொன்ன உடனே ஒன்றும் சொல்ல, வக்கீலுங்க நிறைய இருந்தாங்க. போன உடனே ஐ வாஸ் அட்டாக்ட் இன் கஸ்டடி இங்கே அப்படின்னு சொன்னோடனே, யார் அடித்தான்னு தெரியுமா அவங்க கேட்டது. தெரியும் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே, வரிசையாக சொல்லு. வரிசையாக வந்தாங்க. அந்த கான்ஸ்டபிள்ஸ் நட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா, எஸ்பி சொல்கிறாரு அடின்ட்டு நம்மளை யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பியே சொல்லிட்டாருன்னு போய் எஸ்பிகிட்ட சொல்லலாம். சார் நல்லா அடிச்சோம் சார், கையை முறுக்கணும் சார் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து வரிசையாக பேர் சொல்லுமா, ஏன் நேம் பேஜ் போடல, நீ பேர் சொல்லு அப்படின்ன உடனே பேர் நம்பரு வரிசை எல்லோரும் கேட்டுட்டு, வேறு யார் படித்தது அப்படின்னு கேட்டாங்க. வேறு யாரும் இல்லை மேடம், இந்த சப் இன்ஸ்பெக்டர் திட்டி இவங்களை தூண்டுனாங்க அப்படின்ட்டு அவங்க பேர் சொன்னேன். எல்லாரும் பேரும் கேட்டு எழுதிட்டு அக்யூஸ் அலேஜ்ட் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னா, அவங்க பதிலுக்கு இவர் தான் மேடம் எங்கிட்ட சண்டை இழுத்தாரு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, இவ்வளோ தான் அதிகபட்சம் அவங்க சொல்லுது. என்ன சொல்ல முடியும் நீங்கள் டக்குன்னு? ஃபோன் நம்பர் கேட்டாருன்னு சொன்னா, ஃபோன் நம்பர் கேட்டாருன்னு சொன்னேன்னா, அவன் இப்போ ஃபோன் நம்பர் கேட்டேன்னு சொன்னேன். மேடம் ஃபோன் நம்பர் இந்த கையை வச்சுக்கிட்டு நான் ஃபோன் நம்பர் எதில் மேடம் எழுதுவேன்னு நான் கேட்பேன். அது அங்கேயும் முடிவாக இருக்கும்ல. என்னப்பா எல்லாரும் 4 பேரும் வந்து, இன்னொன்று குயிக்காக மேஜிஸ்ட்ரேட் கூப்பிடும்போது நீங்கள் 4 பேர் கலந்து பேசி ஃபோன் நம்பர் கேட்டாருன்னு எப்படி கோர்வையாக போய் சொல்லுவீங்க? மேஜிஸ்ட்ரேட் திடீர்னு இப்படி கூப்பிடுவாங்கன்றது தெரியல. நட்டுங்கிறாங்க, கோர்ட் இல்லை, நட்டுங்கிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் ஒவ்வொருத்தர் பேரையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, பேர் நம்பரை. அதை தாண்டி வந்து அந்த ஃபோட்டோ வெளியிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம், யார் அடித்தாங்க, இது ஏன் மனப்புரட்சின்னு சொல்கிறேன்னு தெரியுதா? உங்களுக்கு நினப்பு ஃபோட்டோவை பெண் காவலர்கள் அவமானமாக பேசினல, அந்த பெண் காவலர்களே எஸ்காட்டை போட்டு கூட்டு போகிறேன் பாருன்னு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணணுன்னு பண்ணிட்டீங்க. ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு கோர்ட்டு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்கள தவிர வேறு யாருமே எடுத்துருக்க முடியாது. எப்படி எடுக்க முடியும்? போலீஸ் வண்டியில் திமுக ஆட்சியில் அக்யூஸ்ட்கிட்ட செய்தி சேனல்கள் நேர்காணல்கள்லாம் வாங்கி தரது இப்போ தானே, சமீபத்தில் தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த பழக்கம்லாம் இல்லை. ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? டிவிலெலாம் வந்துச்சு அந்த ஃபோட்டோ, எல்லாமே வந்துடுச்சு. எப்படி வரும்? இப்போ ஏன் மனப்புரட்சி அதிகாரின்னு சொல்கிறேன்னு தெரியுதா? சமூக வலைதளம் திருச்சியில் மட்டும்தான் வந்துச்சு இது. அதுக்கப்புறம் 15-20 கஸ்டடி போயிருப்பேன். இங்கே அது வந்துச்சா? அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டாங்க இங்கே இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எங்கேயும் எனக்கு இந்த துன்புறுத்தல் எந்த மாவட்டத்திலையும் கிடையாது. 20 கஸ்டடி போயிருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட இந்த ஹியூமிலேஷன் கிடையாது. இப்படி ப்ரொஃபஷனலாக நடந்துப்பாங்க. சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக இந்த ஃபோட்டோஸ் பரவுது. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் பெண் போலீஸாருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு பெண் போலீஸார் அப்படின்றது அவங்களோட வேலை. அது இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. பெரியார், பெண்கள் இதெல்லாம் தூக்கி பிடிக்கிற ஒரு அரசாங்கத்தின் கீழே பெண் எஸ்காட்டுகளை வச்சு அதை ஒரு இழிவாக கிண்டல் பண்ணுற மனநிலை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. இதையெல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் கண்டித்திருக்க வேண்டும்ன்றேன். இங்கே ஒரு கஸ்டடியில் அக்யூஸ்டோட ஃபோட்டோ எப்படி வருது? அப்போது வேண்டுமென்றே நீங்கள் செய்கிறீர்கள். உங்களோட நோக்கம் இவர் செய்த தவறுக்கு இவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவது உங்கள் நோக்கம் அல்ல. இவரை விசாரணை என்ற பெயரில் அவமானப்படுத்தி அலைக்கழிப்பது தான் உங்களுடைய நோக்கம். அன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கணும்ல. அன்றைக்கி நீங்கள் உட்கார் ஜெயில் உள்ள உயர கடிப்பான்னு பேசுனீங்க. இன்னைக்கு கருத்து சுதந்திரம்னு வந்து முழங்குறீங்க. அப்போ மக்கள் செருப்பால் தான் அடிப்பாங்க. இவ்வளோ வந்து மூஞ்சை காட்ட முடியாது, என்றைக்குமே காட்ட முடியாது. நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தின் தலைவர் ஆகிட்டீங்கன்றதுனால உங்களை
புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் இவர் தான் பத்திரிகை உலகின் முன்னோடின்லாம் யாரும் கருத மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்குற அடி பொதுமக்களிடமிருந்து வரத்தான் செய்யும். இங்கே உண்மையை பேசாவிட்டால் என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் அம்பலப்படுவீர்கள். அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. இன்றைக்கி நான் நன்றியோடு அண்ணன் திரு சீமான் அவர்களை நினைவு கூறுகிறேன். எவ்வளோ விமர்சனம் இப்பவும் பண்ணுறேன் நான் விமர்சனம். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு அதை? அந்த சமயத்தில் சார் ஃபர்ஸ்ட் வழக்கு வந்து பெண் போலீஸாரை பேசினது அப்படின்றது, ரெண்டாவது வழக்கு வந்து இந்த நார்கோட்டிக்ஸ் கேஸ். அப்போ வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது அப்போல்லாம் ரொம்ப மக்கள் மத்தியில் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது, அப்படியா கஞ்சாவை வச்சது யாரு அப்படின்னு கேட்கும்போது தான் மக்களுடைய பார்வையே மாறுது. அவர் தான் அப்போ யாராவது உங்களை பற்றி பேசினா அது தங்களுக்கு எதிராக மாறுமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசவே இல்லை. அதுதான் உண்மை. அப்போ வந்து சீமான் மட்டும்தான் வந்து லைக் முன்ன இருந்த மாதிரி ஆதரவு கொடுக்கல. அவர் ஒரு ஆளு தான் வந்து பேசவே செஞ்சார் வெளியில். சீமான், தடா ரஹீம் இவர்களெல்லாம் மறக்க முடியாது. ஸ்ரீராமன், சுமந்த், ஆர்கே ராதாகிருஷ்ணன் இன்று விகடனுக்கு நடந்ததை கண்டிச்சு அவர் போட்டிருக்காரு. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பதிவு தானே செய்கிறோம். இப்போ நீங்கள்லாம் நான் வாயில் கொழுக்கட்டையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஒருத்தர் வாயை திறந்து நீங்கள் பேசியிருக்க வேண்டாமா? நான் நீங்கள் போய் உங்களோட செய்தி நிறுவனங்களை போய் நீங்கள் செய்தி போடுங்கன்னு சொல்லல. குறைஞ்சது இந்த மாதிரி இந்த பெண் காவலர்களோடு போகிற புகைப்படத்தை நீங்கள் இது தவறு, இதை செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் துடிக்கிறீங்க. இது நாளைக்கு அரசு இயந்திரம் வலுவாக இருக்கும்போது யாருக்கு வேண்டுமானாலும் இதை திரும்பும். நீங்கள் இதை மறக்கக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் வண்டி ஏறும்போது சொல்லிட்டு போனால் நடந்துச்சு அவங்களுக்கு. அதான் சார், ஃபெலிக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க வீடுகளில் போய் செக் பண்ணுறாங்க. அந்த வண்டியில் ஃபெலிக்ஸை கூட்டுட்டு போகும்போது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஓடி போகிறாங்க அவங்க ஒய்ஃபு. திருன்னு முழிக்கிறாங்க. என்னன்னு தெரியலை. ஏன்னா கணவர்கள் வந்து இங்கே அவரோட கணவன் வேலை பார்க்குறாங்க, வீட்டை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. உடனே யார் வந்து பக்கத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்? இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். மாலதி நின்றுக்கணும். இவர்கள் தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் எங்கள் கலீக்கு சட்ட ரீதியாக என்ன உதவி செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் ஒன்றும் கொலை குற்றம் செய்யவில்லை. ஒருவரை பேட்டி எடுத்தது ஒன்றும் கொலை குற்றம் ஆகிவிடாது. பேட்டி எடுத்ததுக்காக ஆஃபீஸில் இருக்க கேமராவை சீஸ் பண்ணிட்டு போகிறது தப்பு. இது நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எதையாவது வச்சு எடுத்துருவீங்க, அதனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த நாளே அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக நெருக்கடி பண்ணப்பட்டாங்க. அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டாங்க. கணவனை அங்கே ஜெயிலில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி சார்? இதற்கும் காரணம் மனப்புரட்சி அதிகாரி தான். திருச்சியில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் ஆகுறாரு. திருச்சியில் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்தது. இந்த சோதனை ஃபெலிக்ஸ் வீட்டில் சர்ச் பண்ணது திருச்சி போலீஸ். அது எல்லாத்தையும் பண்ணது திருச்சி போலீஸ். எல்லாத்துக்கும் காரணம் வருண்குமார் தான்மா. எனக்கு இதெல்லாம் நடப்பதெல்லாம் இது இப்படி தான் நடக்குன்றதை கணிச்சு தான் நீங்கள் அதிகாரிங்க இந்த ஆட்சி முட்டு சந்து கூட்டு போயிடுவாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இன்றைக்கி இது பேசுகிறேன். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுதும் கொந்தளிக்கிறார்கள். அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி நடக்கும்போது இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் ஆட்சிக்கு தானே அவப்பெயர். பொம்மை முதல்வர், கையாளாகாத முதல்வர்னு இந்த அதிகாரிகளால் தானே முதல்வருக்கு இந்த கெட்ட பேர் வருது. அவனை கட்டுப்படுத்த துப்பு இல்லைன்னா நீங்கள் முதல்வராக இருக்க லாகிலன்னு தான் அர்த்தம். இல்லை சார், முன்னெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்படணும் வச்சிங்களேன். அது வந்து அவங்க போடுற செய்தியை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். இந்த பத்திரிகையாளர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக செய்தி போடுறாங்க, இவங்களுக்கு போடலை அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து அவரே வந்து டிசிஷன் எடுக்கிறார். நான் இவங்க பக்கம் தான் நிற்பேன், இவங்க பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நாளடைவில் என்னென்னா அந்த பத்திரிகையாளர் வந்து அதுவும் இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமாக வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து பத்திரிகை படிக்கும் காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பத்திரிகையாளர் வந்து எந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, யாருக்கு ஆதரவாக எழுதுறாரு, எதிராக எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி இருந்தும் வந்து அந்த செய்திகளில் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இது பெய்டு பீஸு பெய்டை தாண்டி இவங்களுக்கு ஆதரவாக எழுதுறாரு, இவங்களுக்கு எதிராக எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படி கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஓகேவா? அவங்க இப்போ யாரெல்லாம் பத்திரிகையாளராக இருக்காங்களோ எல்லாமே வந்து திமுக ஆதரவாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 கூச்சமே இல்லாமல் இதை வெளிப்படையாக செய்கிறாங்க. இது நாங்கள் இப்படி தான் பண்ணுறோன்றதுக்கு அதான் சொல்கிறேன்னே. அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அந்த கத்தி தங்களையே திருப்பி தாக்கும்போது இவர்களால் வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் மன்றத்தில் இவர்கள் எல்லாருமே அம்பலப்பட்டு தான் போவார்கள். அம்பலம் ஆகிவிட்டார். அந்த கதை இருக்கும்ல, சிறு வயதில் நம்ம படிச்சிருக்கோம்ல, மாடுகளை வந்து வேற திசைக்கு அமுச்சு விட்டு சிங்கம் வேட்டையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது குறிப்பாக ஜேர்னலிஸ்ட்டுங்க விஷயத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போயாவது எல்லாரும் சேர்ந்து விழிச்சுக்கணும். இல்லை சார், ஆக்சுவலாக பொதுவாக வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட வந்து ரொம்ப நண்பனாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் கொஞ்சம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திராவிட அந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர்லாம் காவல்துறை என்ன சொல்லுதோ அதுவும் உளவுத்துறை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த நட்பு வந்து அவங்க என்ன நினச்சாங்க, நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. எப்பயுமே வந்து காவல் துறையினர்கிட்ட வந்து ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆச்சு இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு காவல்துறைக்கு தெரியும். அந்த பத்திரிகை காவல்துறையும் பத்திரிகையாளர்களுக்கும் நெருக்கமான நட்பை இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது, முரண்பாது. அது வந்து காவல்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்குமான உறவு என்பது ஒரு பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை தான். நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு, நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். சில தகவல்களை காவல்துறையால் விசாரிக்க முடியாததை நாம் விசாரித்து வச்சுருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்ஸிங் பீசஸ் இன் தி பஸ்ஸில் வந்து காவல்துறை வந்து இதுன்னு டீட்டெயில் கொடுப்பான். இதுதான் உறவு. ஒரு எஸ்பிசிஐடி கான்ஸ்டபிள் வந்து கேட்பார், சார் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவேன். அது எனக்கு தெரியாத விஷயங்களை எஸ்பி கான்ஸ்டபிள் ஏட்டையா என்ன ஏட்டையா சார் இவர் வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் நட்பு. அவங்க என்றைக்குமே உங்களுக்கு நண்பர்களெல்லாம் ஆகிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, அவர் என்ன ஒரு கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டர் வந்து சார் இவரை விடுதலை செய் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் அவங்க டியூட்டியை செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களை காப்பாற்றிக்கு தான் சார் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம சர்வீஸில் இருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இது கூட சேர்த்து பார்த்துடலான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னா அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பத்திரிகையாளர்கள்னா அவர்கள் தனி குரூப்பு, நம்மளாம் வெறும் யூடியூபர்ஸ் என்று தான் பார்க்கிறார்கள். இன்றைக்கி நான் இந்த நேற்றுக்கு முன்தினம் கூட ஒரு சேட்டலைட் சேனலுக்கு போயிட்டு அவங்களோட போய் உரையாடி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னது சேட்டலைட் சேனல் இஸ் அ டெட் இண்டஸ்ட்ரின்றாங்க. சேட்டலைட் சேனல் இனி லாபம் தரும் தொழிலாக இருக்கவே இருக்காது. மொத்தமாக தொடர்ந்து டிவி பார்க்குறவங்க 20 பேர். அந்த டிவி பார்க்குற 20 பேரில் நியூஸ் பார்க்குறது 5 பேர். அந்த நியூஸ் பார்க்குற 5 பேரில் 4 பேர் அந்த நியூஸை மொபைலில் பார்க்குறோம், யூடியூப்பில். இன்றைக்கி பெரும்பாலான செய்தி சேனல்கள் அவர்கள் டிவி பார்த்து வரும் வருவாயை விட அதே செய்தியை அதே விஷயங்களை யூடியூப்பில் போடுவதில் தான் அவர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். டிஜிட்டலில் தான் பெரும்பாலான பத்திரிகைகளுக்கு வருவாயே வருகிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் 5 வருஷம் கழித்தாலும் நாம் நிற்போம். இவங்க நிற்பாங்களா? இவங்க இண்டஸ்ட்ரி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கோவிடுக்கு பிறகு செய்தித்தாள்களே பத்திரிகை அந்த பக்கங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்களா? நியூஸ் பேப்பர் ஆல்வேஸ் அ லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரி. தந்தி தினமலரை தவிர தமிழ்நாட்டில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிரிண்ட் அச்சு ஊடகங்கள் கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் வந்து ரெகுலராக பேப்பர் வாங்குறாங்க? மேகசின்ஸ் எத்தனை பேர் வாங்குறாங்க? குறைஞ்சிருச்சு. எல்லாம் டிஜிட்டலுக்கு போயிடுச்சு. நானே பேப்பர் வந்து பேப்பர் தான் வாங்கி சிஸ்டத்தில் தான் நான் செய்தித்தாள்களை படிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் பத்திரிகையாளர்கள் அவர்கள் யூடியூபர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க தான் இன்றைக்கி இன்னும் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி நம்மளால் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை தரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சேட்டலைட் சேனலில் போகிற புல்லட்டினை நம்பியா இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க நியூஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு? அப்படி இருக்கும்போது நாங்கள் உயர்ந்த சாதி, இவர்கள் யூடியூபர்கள் என்று நீங்கள் எத்தனை நாட்களுக்கு இன்னும் பேசி கொண்டிருப்பீர்கள் அப்படின்றது இன்றைக்கி மக்கள் தேடி போய் எங்கே கரெக்டான நியூஸ் கிடைக்குதுன்னு தேடி போக மாட்டாங்களாப்பா? போவாங்க சார். இன்றைக்கி என்ன மக்கள் வந்து முரசொலி பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க? இல்லை மக்கள் வந்து தினகரனில் உண்மை செய்தி வரும்ன்றது யாராவது நீங்கள் யார்ட்டாவது கேளுங்களேன். ரோட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும். யார் சுரேஷ் எடிட்டரா இருந்தாலும் விடு அப்படின்ட்டு. யார்? பத்திரிகையாளர் மன்ற பொதுச் செயலாளர் வேதநாயகம் சுரேஷ். 4 வரி நியூஸ் எழுத தெரியாதுமா ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தோட பொதுச் செயலாளர். அப்படிப்பட்டவரைத்தான் இவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதையும் சேர்த்து இது கூட பேசிடணும்னு நினச்சேன் நான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பவர் இன்னைக்கு இருக்காப்பா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு? இல்லை. ஒரு காலம் நியூஸ் வந்துச்சுன்னா அரசாங்கம் அதிரும். இன்றைக்கி அப்படியா இருக்குது நிலைமை? இன்னைக்கு யூடியூபுக்கு இருக்க வீச்சு கூட இவர்களுக்கு இல்லை என்பது தான் யதார்த்தம். அதன் காரணமாகவே இவர்கள் பொறாமை காரணமாகவும் நமது இண்டஸ்ட்ரி அழியணும், நாம் அழியணும்னு நினைக்கிறாங்களோன்ற சந்தேகமும் எனக்கு இருக்குது. அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே தான் இருப்பாங்க, ஒருத்தவங்க கீழே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வளரும் போது அந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு சிலருக்கு பொறாமை இருக்கிறது உண்மைதான். இல்லை, அந்த ஏற்றத்தாழ்வு இப்போ சமூக நீதினு சொல்கிறாங்க. நீ யூடியூப் நான் வந்து பத்திரிகையாளர்னு சொல்கிற ஏற்றத்தாழ்வு பக்கத்து ஏற்றத்தாழ்வு தானே. இது ஒரு ஃபியூடல் மைண்ட் செட் தானே. இது அவ்வளோதான். பார்ப்போம். இது எனக்கு இல்லை, ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் மாணவன் இருக்கத்தான் செய்வான். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்றதுக்காகவே அவனுக்கு கொடுக்கப்படுற எந்த அநீதியையும் கேள்வி கேட்காம இருந்தா நாளைக்கு நம்மளுக்கும் இந்த சிக்கல் தான் வரும். அந்த சிக்கலை தான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், இது வரைக்கும் நீங்கள் கூறிய தகவலுக்குலாம் ரொம்ப நன்றி சார்.